பார்த்துட்டு இருக்கிறோம். अभी हम प्रार्थना के बारे में देख रहे हैं நம்ம இன்னைக்கும் ஜெபத்தை குறித்து தான் பார்க்க போறோம். और आज भी हम प्रार्थना के बारे में ही देखेंगे. 8 வாசிக்கலாம். हम लेके पढ़ेंगे மத்தேயு எழுதின சுவிசேஷம் मती 6ஆம் அதிகாரம் मती का 6 7. 7वां वचन. प्रार्थना करते समय अन्य जातियों के समान बकबक ना करो, क्योंकि वे समझते हैं कि उनके बहुत बोलने से उनकी सुनी जाएगी. பாருங்க, சீஷர்கள் போய் ஆண்டவர்ட்ட நாங்க எப்படி ஜெபிக்கிறது எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு போய் ஆண்டவர்ட்ட போய் கேக்குறாங்க. हम देखते हैं कि जो यीशु मसीह के चेले हैं वो हमें प्रार्थना कैसे करना है करके जाके पूछते हैं. அப்ப ஆண்டவர் அப்பதான் இந்த இந்த எப்படி ஜெபிக்கிறதை அவங்களுக்கு கத்து கொடுக்கிறார். जब यीशु मसीह उनको सिखाते हैं कि कैसे प्रार्थना करना है. இப்ப இந்த இந்த இதுல வந்து நமக்காக ஜெபிக்கிறது மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இது எல்லாமே ஆண்டவர் குறித்து தான் பிரேயரா இங்க இருக்கும். यहाँ पर जैसे हमारे लिए खाली एक पॉइंट होगा, बाकी जितना भी होगा वो परमेश्वर के लिए होगा. அண்டன்று உள்ள எங்களுக்கு ஆகாரத்தை எங்களுக்கு தர, அது மட்டும் தான் நமக்கு இருக்கும். இது எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்துறதான ஜெபமா தான் இருக்கும். और इसमें हम देखते हैं प्रार्थना में कि हमें उस दिन का जो हर दिन का भोजन है वो हमें मिले, बाकी जितना भी प्रार्थना वो परमेश्वर के लिए रहेगा. இதுல ஆண்டவர் கத்து கொடுக்கிறார், நீங்க அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டாம். और इसमें हमें यीशु सिखाते हैं कि हम अन्य जाति के लोगों की तरह बकबक ना करें. நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார்னு நினைக்கிறோம் நம்ம. लेकिन हम सोचते हैं कि हम बड़ा प्रार्थना करेंगे तभी परमेश्वर सुनेंगे हमें. ஆண்டவர் சொல்றார், परमेश्वर बोलते हैं என்னோட சமூகத்துக்கு நீ வரும்போது जब तू मेरे सम्मुख आए தேவையில்லாத வீண் வார்த்தைகளை எடுத்துட்டு என்கிட்ட நீ வராத. और जो भी बाहर की अभद्र भाषा है और जो भी अन्य भाषाएं हैं उनको बकबक जो भी है वो सब लेके मत आ. 8 வாசிக்கணும்னா வசனம் हम लेके एक और वचन पढ़ेंगे. பிரசங்கி சபா உபதேஷ் सभा उपदेश 5वां अध्याय सभा उपदेशक 5वां अध्याय 2. 2. बातें करने में उतावली ना करना और ना अपने मन से कोई बात उतावली में परमेश्वर के सामने निकालना, क्योंकि परमेश्वर स्वर्ग में है और तू पृथ्वी पर है, इसलिए तेरे वचन थोड़े ही हों. சாலமன் ஞானிங்க பேசுகிறார், यहाँ पर शालोमोन बात करते हैं. நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது துணிகரமாக நீ பேசாத. जब भी आप परमेश्वर के सम्मुख आए तो आप उत्तेजना के साथ ना मतलब उतावले होकर मत आइए. மனம் பதறி ஒரு வார்த்தை நீ சொல்லாத. अपना उतावले होके आप कुछ भी बातें मत बोलिए. ஏன்னா நீங்க பூமியில இருக்கீங்க, நான் வானத்துல இருக்கேன். क्योंकि मैं स्वर्ग में हूँ और आप लोग पृथ्वी पर हो. அதனால உன் வார்த்தை சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று இங்க ஞானி சொல்கிறார். और आपकी जो बातें हैं वो शॉर्ट होनी चाहिए. இங்க ஞானி சொல்கிறார், உன் வார்த்தை சுருக்கமா இருக்க வேண்டும். அங்க இயேசு கிறிஸ்து அஞ்ஞானிகளை போல ரொம்ப பெருசான என்கிட்ட வந்து நீ பேசாத. यहाँ पर जैसे आप अन्य जातियों की तरह बड़ी बड़ी बातें ना करिए. வார்த்தையின்படி எல்லா காரியங்களும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது எல்லாமே ஃபவுல் ஆகிவிடும். और जो आप प्रार्थना कर रहे हैं उसी के अंदर होना चाहिए, अदरवाइज वो सारा आपका प्रार्थना वेस्ट हो जाता है. இன்னைக்கு எல்லா காரியத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குது. और आज के समय में हम देखते हैं कि हर काम के लिए रूल्स और रेगुलेशंस है. இப்போ ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோமா, ரோட்ல ஒரு ரூல்ஸ் இருக்குது. अभी हम रोड पर चल रहे हैं तो रोड पर एक रूल है. இப்போ நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம்னா காருக்கும் ரூல்ஸ் இருக்குது. अगर हम गाड़ी चला रहे हैं, कार में जा रहे हैं तो कार के लिए एक रूल है. ஒரு கேமுக்கு நம்ம போறோம்னு சொன்னால் கேம்ஸ்லயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. और अभी हम कोई गेम खेलते हैं तो उसके लिए भी रूल्स एंड रेगुलेशंस बहुत ज़्यादा है. நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது मैं स्कूल जब पढ़ती थी ஹை ஜம்ப் இருந்துச்சு எங்களுக்கு. हाई जंप था हमारा गेम. என் கூட இருக்கிற ஒரு பொண்ணு, मेरे साथ में एक लड़की थी நல்ல ஹை ஜம்ப் நல்லா குதிப்பா. और वो अच्छे से हाई जंप मारती थी.
உண்மையா சொன்னா அந்த பொண்ணு ஜெயிக்க வேண்டிய பொண்ணு. और वही लड़की है कि सच बताऊं तो वही लड़की है कि वो जीतने वाली थी. சின்ன ஒரு 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 ஒரே ரூல்ஸ் அவ மிஸ் பண்ணனால அவ தோத்து போயிட்டா. एक छोटा सा रूल उसने तोड़ा उसके वजह से वो हार गई. எல்லா இந்த உலகத்துல எல்லா காரியத்துக்கும் ரூல்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது. और इस दुनिया में ऐसा कोई भी कार्य नहीं है कि जिसमें रूल्स ना हो. हर चीज के लिए रूल्स है. அதே மாதிரி தான் ஜெபத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு. और उसी प्रकार प्रार्थना के लिए भी रूल है. அந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணவில்லைனா, अगर आप वो रूल फॉलो नहीं करते हैं, நீ பண்றது எல்லாமே வீணா போய்விடும். और जितना भी आप कुछ कर रहे हैं वो सारा वेस्ट होगा. உனக்கு தேவையானது ஜெபத்துக்கு பதில். और आपको चाहिए कि प्रार्थना का जवाब क्या जवाब है. மத்தை திருப்பி படிக்கலாம். மத்தை எழுதின சுவிசேஷம் दोबारा हम पढ़ेंगे मत्ती सुसमाचार 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 8वां वचन. 8वां वचन. इसलिए तुम उनके समान ना बनो, क्योंकि तुम्हारा पिता तुम्हारे मांगने से पहले ही जानता है कि तुम्हारी क्या क्या आवश्यकताएं हैं. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாது. हम सोचते हैं कि परमेश्वर को कुछ भी नहीं पता है. இருக்கிற எல்லா ஜெபத்துல என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும் அத்தனை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நம்ம கொண்டு போய் கொட்டணும்னு நினைக்கிறோம். हम सोचते हैं जितनी भी दुनिया की प्रार्थना है सारी प्रार्थनाएं एक ही दम में हम सारा डाल देंगे. குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளும் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமா கொண்டு ஆண்டவர் சமூகத்துல கொண்டு கொட்டணும்னு நினைக்கிறோம். और परिवार के अंदर जितनी भी परेशानी है सारी चीजों को रख के हम एक ही बारी में परमेश्वर के सम्मुख में रख दें. ஆனா இங்க வேதவசனம் தெளிவா சொல்லுது, लेकिन वचन स्पष्ट रूप से कहता है நீ ஜெபிக்க வருவதற்கு முன்பாகவே உனக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். तेरे प्रार्थना करने से पहले ही मुझे पता है तुझे क्या चाहिए. ஆனா लेकिन நம்ம என்னென்ன குப்பையெல்லாம் இருக்குதோ அத்தனையும் பொறுக்கி கொண்டு போய் நம்ம கொண்டு போய் நம்ம ஆண்டவர் சமூகத்துல கொண்டு நம்ம நேரத்தை வீணாக்கி அத்தனையும் ஒப்பிச்சு கொண்டு இருக்கிறோம். लेकिन हम क्या करते जितना भी हमारे मन के अंदर है सारा कूड़ा हम एक ही बारी में रखकर परमेश्वर के सम्मुख में रख देते हैं. ஆண்டவரே அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அது அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு இப்படி கதையில கொண்டு போய் நம்ம தேவ சமூகத்துல ஒப்பிக்கிறோமே ஒழிய ஒரு பிரயோஜனமே இல்லை. परमेश्वर उसने ऐसे बोल दिया है, इसने ऐसे बोल दिया है, ये कर रहा है वो कर रहा है. हम लास्ट में एक कहानी बता देते हैं. நீ ஜெபத்துக்கான ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணவில்லை என்றால் நீ ஜெபிக்கிற ஜெபம் எல்லாமே வீணாய் போய்விடும். अगर आप प्रार्थना का नियम को पालन नहीं करते हैं तो जितनी भी आप प्रार्थना करते हैं वो सारी व्यर्थ है. நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உனக்கு பதில் தெரியுமா? आप जो प्रार्थना करते हैं उसका जवाब आपको पता है. வேதவசனம் சொல்லுது, वचन कहता है நீ நீ ஜெபிக்க போவதுக்கு முன்பாகவே आप प्रार्थना करने से पहले ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் உனக்கு என்ன தேவை என்பது. परमेश्वर को सब कुछ पता है कि आपको क्या जरूरत है. ஆனால் लेकिन வேதவசனம் சொல்லுது, நீ உனக்கு பதில் தெரிய வேண்டும் என்றால் நீ வேதவசனத்தை நீ ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுது. अगर तुम्हें जवाब चाहिए तो आपको बाइबल को अच्छे से पढ़ना है அல்ல தேடி தேடி நீ வாசிக்க வேண்டுமா? और उसमें ढूंढ ढूंढ के आपको ढूंढना है, वचन को पढ़ना है. ஏசாயால यशायाह 27 6ஆம் அதிகாரத்துல 27 का 6 34:16 சொல்கிறது. 34:16 சொல்லுது, 27 का 34 நீ வார்த்தையை தேடி தேடி வாசிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. यशायाह 34 का 16 உனக்கு பிரச்சனை என்னன்றத நீ உனக்கான பதில் எல்லாமே இந்த பைபிளுக்குள்ள தான் இருக்குது. और जितनी भी आपकी परेशानी है उसका जवाब बाइबल के अंदर ही है. இதை நீ தேடி வாசிக்க வேண்டும். और इसको आपको ढूंढ ढूंढ कर पढ़ना है. அதை எடுத்து நீ தேவ சமூகத்துக்கு நீ போக வேண்டும். और उसको लेके आपको परमेश्वर के सम्मुख रखना है. ஆண்டவரே வார்த்தை இப்படி சொல்கிறது, परमेश्वर वचन ऐसा कहता है இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. और ये वचन ऐसा कहता है. அதை எடுத்து கொண்டு போய் நீ தேவ சமூகத்துல போய் நீ और ஜெபிக்க उसको ஆரம்பிக்கணும். लेके आपको परमेश्वर के सम्मुख प्रार्थना करना है. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே परमेश्वर यीशु मसीह பழைய ஏற்பாட்டுல अनेक வசனங்களை எடுத்து காமிப்பார். और पुराने नियमों के वचनों को वो दिखाते हैं. நம்ம போன வாரம் கூட ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். பிछले हफ्ते कि हमने पिछले हफ्ते क्या वचन को देखा. இயேசு கிறிஸ்து என் வீடை ஜெப வீடா என்று எழுதி இருக்கிறது என்று ஏசாயால இருக்கிறது ஆண்டவர் எடுத்து காண்பிப்பார். और यीशु मसीह दिखाते हैं कि मेरा घर जो है प्रार्थना का घर है.
ஆண்டவர் அநேக இடங்கள்ல வேத வசனத்தை கோட் பண்ணி தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். और यीशु मसीह भी हर जगह पर जो वचन को वो कोट करके बताते हैं. அப்ப ஜெபத்துக்கு அடித்தளமே தேவனுடைய வசனம் தான். और प्रार्थना की नींव ही है परमेश्वर का वचन. ஜெபத்துக்கு நீ போகும்போது தேவனுடைய வசனம் இல்லாமல் நீ ஜெபித்தனா உன் ஜெபம் கேட்கப்படாது. और जब भी आप प्रार्थना करने जा रहे हो बिना वचन के अगर जाते हो तो आपका प्रार्थना व्यर्थ है. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? आपको क्या परेशानी உனக்கு है? என்ன ப்ராப்ளம் இருக்குது? आपको क्या प्रॉब्लम है? பைபிளை தேடி பாரு, அதுக்கான என்ன வசனம் அங்க இருக்குது. और बाइबल में ढूंढ के देखिए कि क्या वचन है. அந்த வசனத்தை எடுத்துட்டு தேவ சமூகத்துக்கு நீ போ. और उस वचन को लेके आप कोट करिए. கர்த்தர் உன் ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் கொடுப்பார். परमेश्वर आपके प्रार्थना को जवाब देंगे. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். हम लेके पढ़ेंगे ஏசாயா சாப்டர் यशायाह की किताब 27 27 6. 27 का 6. भविष्य में याकूब जड़ पकड़ेगा और इज़राइल फूले फलेगा और उसके நான் முன்னாடி நான் அதை நான் சொல்லிடுறேன். நான் யாக்கோபு எல்லாத்துக்கும் தெரியும். ஏசா யாக்கோபோட கதை எல்லாத்துக்கும் தெரியும் தானே. सबको ईशा और याकूब की कहानी पता है. यहाँ पर நான் மேலோட்டமா சுருக்கமா நான் சொல்லிட்டு போயிடுறேன். मैं एक बार ऊपर से बता देती हूँ. ஏசா யாக்கோபு ரெண்டு பேரும் ரெட்டை பிள்ளைகள். और ईशा और याकूब जो है वो दोनों जुड़वा बच्चे हैं. அப்ப யாரு மூத்த பிள்ளை ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் பிறக்கறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே முன் உரிமை, சொத்துல முன் உரிமை அவங்களுக்கு கிடைக்கும். और जो भी बच्चा पहले पैदा होता है, जो भी घर का बड़ा होता है, तो उसको ही सारे अधिकार दिए जाते हैं. அப்ப யாக்கோபு சின்னவன் வந்து கூழ் காய்ச்சி கொண்டு இருக்கும்போது ஏசா வந்து பசியோட இருக்கிறான். ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கூழ் தரையான்னு கேட்பான். और जब நான் பசியா இருக்கிறேன், मैं भूखा हूँ, நீ கிண்டி கொண்டிருக்க கூழ் எனக்கு கொஞ்சம், எனக்கு பசி ஆட்டோ எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியான்னு ஏசா கேட்பான். और वो उस टाइम पर खाना बना रहा होता है, तो वो कहता है कि मेरे को भूख लग रही है, आप मुझे थोड़ा खाना दोगे. அப்ப இவன் ஏசா யாக்கோபு கேட்பான். और उस समय याकूब पूछता है உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு வித்து விடு, நான் உனக்கு இந்த கூழை தருகிறேன்னு சொல்லுவான். और अपने जो बड़े पुत्र का अधिकार है वो मुझे बेच दे, मैं तेरे को खाना दे दूंगा. நானே சாகப்ப நிலைமைக்கு எனக்கு இது எதுக்குடான்னு சொல்லி அவன் கொடுத்துருவான் அவன். और वो कहते हैं कि मैं ही खुद मरण अवस्था में हूँ, वो दे देते हैं याकूब को. அப்ப ரெண்டாவது முறை அவங்க அப்பா அவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும்போது யாக்கோபும் போய் முந்திட்டு போய் எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொள்ளுவான். और जैसे ही उनके पिता उनको आशीषित करने वाले होते हैं, तो याकूब जाकर सारी आशीषें ले लेता है. ரெண்டு முறை அவன் வந்து ஏமாத்தப்பட்டுருவான். और 2 बार ऐसे धोखा कर देता है. அப்ப ஏசாவுக்கு இவனை எப்படியாவது கொல்ல வேண்டும், இவன் மேல ரொம்ப கோபமா இருப்பான். और जो बड़ा भाई ईशा है उसको बहुत वो क्रोध आता है, वो कहता है इसको कैसे न कैसे करके खत्म करना है. அதனால இவன் வந்து தப்பிச்சு ஓடுவதற்காக இவன் வேற தேசத்துக்கு மாமா வீட்டுக்கு போயிடுவான். अभी इससे बचने के लिए याकूब जो है दूसरे देश में भाग जाता है. அங்க போய் ரெண்டு கல்யாணம் பண்ணிடுவான். वहां पर जाके 2 शादी कर लेता है. फिर ரெண்டு மருமநாட்டிகள் உண்டு அவனுக்கு. और 2 மறுமனையாட்டி. அப்ப 4 பிள்ளைங்களுக்கு கிட்ட 12 பேர் பிறந்துறாங்க அவங்களுக்கு. और टोटल जो है 12 लोगों का परिवार हो जाता है. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவன் அங்க இருந்து கிளம்பி தேசத்தை விட்டு கிளம்பி தன்னோட தேசத்து சொந்த தேசத்துக்கு வருகிறான். और कुछ टाइम बाद वो अपने खुद के देश में वापस आता है. வரும்போது பார்த்தா ஏசா நம்மள வந்து கொன்னு விடுவானே அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. और वो आते वक्त डरता है कि मेरे को ईशा खत्म कर देगा. நான் ஏசா 400 பேரோட இவனை சந்திக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறான். और ईशा जो है 400 लोगों के साथ में इसको मारने के लिए आ रहा है. அப்ப இவனுக்குள்ள ஒரு பயம். और उसके मन के अंदर एक डर है, என்னை கொன்றுவான் இவன், मेरे को मार देगा ये. அப்ப வரிசைப்படியா ஒவ்வொருத்தரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபேமிலி நிப்பாட்டுறான். और अपने परिवार को ना स्टेप में लाइन से खड़ा करता है. கடைசியா அவனும் அவனுக்கு பிரியமான ஒய்ஃப் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. और लास्ट में आखिरी में वो और उसकी जो पत्नी है वो आ रहे होते हैं. அப்ப இவன் ஜெபிக்கிறான். और जब वो प्रार्थना करता है, கர்த்தாவே நீங்க என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லிருக்கீங்களே, परमेश्वर आपने मुझे बताया कि आप मुझे आशीषित करेंगे. என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே என்று சொல்லி இந்த சின்ன ஜெபம் தான் பண்ணிருப்பான். और एक छोटा सा प्रार्थना कर रहा था कि परमेश्वर आप मुझे आशीषित करिए, आपने बोला है.
இந்த சின்ன ஜெபம் और ये छोटी सी प्रार्थना ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு और வந்துச்சு. एक बड़े बदलाव को लेके आती है. அவன் இவனை கொல்ல வேண்டும் என்று வந்த ஏசா இவனை பக்கத்துல வந்தவனே இவனை கழுத்தை கட்டி பிடிச்சு அழுது முத்தம் கொடுத்து ஒரு சமாதானமாக பிரிவாங்க. और जो ईसा इसको मारने के लिए आ रहा था, खत्म करने के लिए आ रहा था, वो अब इनको गले लगाकर और इनको चूमता है और बहुत ज्यादा रोता है. ஒரு சின்ன ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. और एक छोटी सी प्रार्थना एक बड़े बदलाव को लेके आती है. பிசாசு நினைச்சா शैतान सोचे तो உன்னோட சாப்டர் நீயோட க்ளோஸ், आज से आपका चैप्टर खत्म है, ஏசா மூலமா உன்னோட சாப்டர் நீயோட க்ளோஸ் आज से ईसा का चैप्टर खत्म है, அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். और ऐसे बोल रहा था. ஆனால் लेकिन தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் மாறவே மாறாது. लेकिन परमेश्वर का जो योजना है वो कभी नहीं बदलती. எடுத்து வாசிக்கலாம். हम लेके पढ़ेंगे ஏசாயா சாப்டர் यशाया 27 27:6. भविष्य में याकूब जड़ पकड़ेगा और इज़राइल फूले फलेगा और उसके फलों से जगत भर जाएगा. ஆமென். आमेन. பாருங்க, देखिए, பிசாசு வந்து பிளான் பண்ணா शैतान प्लान कर रहा है, நீ இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ். आज से तेरा चैप्टर खत्म है. ஏசாவும் கொல்ல முடியல, और ईसा से भी खत्म करा नहीं जा रहा उनको, பிசாசும் கொல்ல முடியல. और शैतान से भी खत्म नहीं करा जा रहा, என்ன தேவன் அவனை குறித்து வச்சிருக்க திட்டம் அது நிறைவேற வேண்டும். क्योंकि जो परमेश्वर ने उसके लिए योजना बनाई है वो पूर्ण होनी चाहिए. ஏன்னா வசனம் சொல்லுது, क्योंकि वचन कहता है உலகத்தை பல்நாள் நிரப்பும் நாட்கள் வரும். 27:6. भविष्य में याकूब जड़ पकड़ेगा और इज़राइल फूले फलेगा और उसके फलों से जगत भर जाएगा. அது யாக்கோபு வேர் பற்றி பிடித்து அவன் அவன் பெருக வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுது. और वचन कहता है कि याकूब जड़ पकड़ेगा और फूलेगा फलेगा, உலகத்தை பலனால் நிரப்ப வேண்டும் என்று வேதவசனம் और சொல்லுது. पूरी दुनिया में भरेंगे. அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததி பெருகி கொண்டுதான் இருக்கிறது, और आज तक भी वो பெருகி கொண்டு போகுது. अभी जो भी उनका वंश है अभी तक भी बढ़ रहा है. எப்படி தெரியுமா? कैसे पता है? இயேசு கிறிஸ்து யாக்கோபின் சந்ததி மூலமா தான் வருகிறார். क्योंकि यीशु मसीह याकूब के वंश से ही आते हैं. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ரட்சிக்கப்பட்ட நீங்க உலகம் முழுதும் பரவியிருக்கிறார்கள். और यीशु मसीह से हमने उद्धार प्राप्त करा है और पूरे दुनिया के अंदर हम फैल रहे हैं. அதுல ஒரு சின்ன கூட்டம் நீங்கள் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். और उसमें से एक छोटी भीड़ हम लोग आप लोग बैठे हुए हैं यहाँ पर. யாக்கோபின் சந்ததி இங்க வரைக்கும் நிக்குது. और याकूब की जो अभी भी वंशावली है अभी तक है. உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் இங்க வரை நிக்குது. और अभी तक दुनिया में भर रही है. அப்ப தேவன் கொடுத்த திட்டத்தை எந்த மனிதனாலும் எந்த பிசாசினாலும் எந்த ஏசனாலும் மாற்ற முடியாது. क्योंकि परमेश्वर ने जो योजना दी है वो किसी शैतान से, किसी व्यक्ति से, किसी से नहीं टूट सकती. ஆமென். आमेन. இன்னைக்கு உங்க காதுல பிசாசு ஒன் சாப்டர் நீயோட க்ளோஸ், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது நீ சொல்லி கொண்டிருக்கிறானா? और आज भी शैतान क्या करता है, आप लोगों के कान में आके बोलता है कि तेरे से नहीं हो पाएगा, तू नहीं कर पाएगा, आपको नेगेटिव करता है. உங்க காதுல சொல்லிட்டு இருக்கிறானா? ऐसे बोलता है. அந்த சாத்தாட்ட நீங்க சொல்லுங்க, और उस शैतान से आप बोलिए என்னோட கதை இதோட முடியாது, मेरा जो कहानी है वो आज से खत्म नहीं होगा, என் கதை இன்னும் தொடர்ந்து கொண்டே போய் கொண்டுதான் और இருக்கும். मेरी जो कहानी है वो चलती रहेगी. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है पता है? ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். क्योंकि जो प्रार्थना का जवाब देने वाला परमेश्वर अभी भी जिंदा है. ஆமென். आमेन. உன்னுடைய சின்ன ஜெபம் आपका छोटा प्रार्थना பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். बड़े बदलाव को लेके आएगा. மணிக்கணக்காக பெரிய ஜெபத்தை நீ செய்யணும்னு அவசியமே இல்லை. घंटों भर प्रार्थना करने की जरूरत नहीं है. தேவ சமூகத்துக்கு நிறைய குப்பை கொண்டு வந்து கொட்டாதீங்க. और परमेश्वर के भवन में लेके आके आप जब प्रार्थना करते हैं तो आप अन्य बातों को ना रखिए. இவன் என்ன சொன்னா?
इसने क्या बोला? கத்தாவே என்னை ஆசீர்வதிப்பேன்னு நீ சொல்லிருக்கிறீங்களே, என்னை நீ ஆசீர்வதிப்பீங்கன்னு ஒரு சின்ன ஜெபம். एक छोटी सी प्रार्थना करी कि परमेश्वर आपने मुझे बताया कि आप मुझे आशीषित करेंगे। एक छोटी सी प्रार्थना। கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும் ஜெபத்தில. और परमेश्वर का वचन होना चाहिए प्रार्थना में। வச்சன் இல்லைனா ஒண்ணுமே பண்ண முடியாது. वचन नहीं होगा तो आप कुछ नहीं कर सकते। இன்னைக்கு பிரேயர் டீம்ல பயங்கரமா ஜெபிக்கறாங்க. और आज हम प्रार्थना के जो टीम है हम बहुत भयंकर रूप से प्रार्थना करते हैं। ஆமென். आमीन। நம்மலாம் அதுக்கு தகுதியே இல்ல. हम तो उसके हमारी वो हैसियत नहीं है, ஆனால் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி வைத்து लेकिन வச்சிருக்கிறார். परमेश्वर ने हमें वो हैसियत दी है। ஆமென். கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। ஆமென். தாவீது दाऊद அவனு போய் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கும்போது जब वो प्रार्थना करता था परमेश्वर के सम्मुख, அவன் சொல்ற கர்த்தாவே நீங்க எனக்கு வார்த்தையை வெளிப்படுத்திருக்கீங்க, परमेश्वर आपने मुझे वचन दिया है, அதனால நான் உங்க சமூகத்துல மன தைரியமாய் வந்து நான் நிக்கிறேன். इसीलिए मैं आपके सम्मुख धैर्य पूर्वक खड़ा हूँ। கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்ததுனால நான் தேவ சமூகத்துல நான் தைரியமா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். परमेश्वर ने दाऊद को वचन दिया था, उस वचन को रखकर वो परमेश्वर के सम्मुख धैर्य पूर्वक खड़ा है। அவன் மிகப்பெரிய ராஜா, वो बहुत बड़ा राजा है அநேக தேசத்துல முறியடித்தவன். और बहुत देशों को उसने हराया है। அவனுடைய பேச்சை கேட்பதற்கு அநேக பேர் காத்து கொண்டு और இருக்கிறார்கள். उसकी बातें सुनने के लिए बहुत से लोग इंतजार कर रहे हैं। ஆனா அவன் சொல்றான், लेकिन वो कहता है தேவனே நீங்க எனக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினீங்க, परमेश्वर आपने मुझे एक वचन दिया है நான் அதனால மன தைரியமா உங்க சமூகத்துல வந்து நிக்கிறேன். और उसलिए मैं आपके लिए धैर्य पूर्वक खड़ा हूँ। வார்த்தை கிடைத்ததுனால மாத்திரம் தான் தேவ சமூகத்துல தைரியமா நிக்க முடிஞ்சது அவனால. क्योंकि उसको वचन मिला है इसीलिए वो परमेश्वर के सम्मुख धैर्य पूर्वक खड़ा है। வார்த்தை இல்லை என்றால் தேவ சமூகத்துக்கு அவனால போக முடியாது. अगर उसके पास वचन नहीं होता तो वो धैर्य पूर्वक खड़ा नहीं होता। அவன் வார்த்தை கேட்ப अनेक चल वेट பண்ணிட்டு இருக்காங்க. क्योंकि उसका वचन सुनने के लिए, उसका शब्द सुनने के लिए बहुत से लोग इंतजार कर रहे होते हैं। கொஞ்சம் யோசிங்க, அவனுக்கு இந்த நிலைமைனா अगर वो इतना उसके लिए इतनी कठिनाई है तो நம்மளும் வார்த்தை இல்லாம தேவனுடைய சமூகத்துக்கு போனோம், நம்மளுடைய நிலைமை என்ன? हम बिना वचन के परमेश्वर के सम्मुख जाएंगे तो हमारा क्या होगा? வார்த்தை ரொம்ப முக்கியம். वचन बहुत ज्यादा जरूरी है। தேவனுடைய சமூகத்துக்கு போவதற்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். परमेश्वर के सम्मुख जाने के लिए वचन बहुत ज्यादा जरूरी है। அவன் ஒரு தேசத்து ராஜா, वो एक देश का राजा है। அவன் தேவ சமூகத்துக்கு போகும்போது वो जब भी परमेश्वर के सम्मुख जाता है அவன் வீட்டு பிரச்சனையோ, और वो अपने घर की परेशानी है, பக்கத்து வீட்டு பிரச்சனையோ, पड़ोसी की परेशानी தெரு பிரச்சனையோ, और गलियों की परेशानियां, தன் தேசத்து பிரச்சனையோ, अपने देश की परेशानी, எந்த பிரச்சனை இந்த மாதிரி குப்பை எல்லாம் எடுத்து கொண்டு போய் தேவ சமூகத்துல அவன் போகவே वो இல்லை. ऐसा कूड़ा लेके आके परमेश्वर के सम्मुख में नहीं रखता। கர்த்தர் நீங்க எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தீங்க, परमेश्वर आपने मुझे एक वचन दिया था, அதனால நான் மன தைரியமா உங்க சமூகத்துல வந்து मैं நிக்கிறேன். आपके पास धैर्य पूर्वक खड़ा हूँ उस वचन को लेके। அவனுடைய வெற்றிக்கு காரணம் இதுதான். और उसकी जीत का कारण ही वचन है। ஆமென். आमीन। கர்த்தருடைய சமூகத்துல जब भी आप परमेश्वर के सम्मुख जाएं, ஏழையோ பணக்காரனோ, अमीर गरीब, ஆண பெண்ணோ, लड़का लड़की, இல்ல மதமோ சமுதாயமோ, जात, எதுவுமே ஆண்டவர் சமூகத்துல எதுவும் முக்கியமே படவே படாது. कुछ भी परमेश्वर के सम्मुख मुख्य नहीं है। அவருக்கு முக்கியம் தேவனுடைய வார்த்தை. उनके लिए जो मुख्य है वो वचन है। உன்கிட்ட வார்த்தை இருக்குதா? आपके पास वचन है? உன்கிட்ட வார்த்தை இருக்குதா? आपके पास वचन है? என்கிட்ட பதில் இருக்கு. मेरे पास आंसर है, उत्तर है। ஆண்டவர் என்ன சொல்கிறா? परमेश्वर உன்கிட்ட क्या कहते வார்த்தை हैं? இருந்தா என்கிட்ட பதில் இருக்குது. अगर आपके पास वचन है तो मेरे पास जवाब है। ஆமென். சாலமோன் सालमोन, அவனுக்கு வந்து 700 மனைவிகள், उसकी 700 बीबियां हैं 300 மறுமனையாட்டிகள், 300 பப்பாட்டி, और 300 उसकी दासियां। இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. इतने सारे लोग हैं। அவனுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை டெய்லி ஆண்ட கொண்டு சமூகத்துல கொஞ்சம் கொட்டணும் போய் நினைக்கிறோம். हम सोचते हैं कि परमेश्वर के सम्मुख हम सारी चीजें रख दे। நிறைய குப்பைகளை கொண்டு கொட்டுறோம். हम बहुत सारा कूड़ा लेके आके बाहर का परमेश्वर के सम्मुख रखते हैं। நம்ம குடும்பத்து பிரச்சனை கொண்டு கொட்டுறோமா இல்லையா? हम अपने परिवार की परेशानियां रखते हैं नहीं रखते? இவனுக்கு கிட்டத்தட்ட 1000 மனைவிகள்.
अब इनके अप्रोक्स देखेंगे तो 1000 बीवी हैं। அப்ப 1000 மனைவி பிரச்சனை எவ்வளவு இருக்கும் யோசித்து பாருங்க. अब आप सोच सकते हैं कि 1000 बीवियों का कितना परेशानियां होगा। அஹ், ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு வச்சா கூட 365 நாள்ல கூட அந்த 1000 வீட்டு பிரச்சனை கொண்டு போய் ஆண்ட சமத்து கொண்டு போய் கொட்ட முடியாது. अगर एक दिन में एक बीवी की परेशानी वो सॉल्व करे तो भी, लेकिन 1000 बीवी है, 365 दिन है, तो भी साल पूरा खत्म हो रहा है, नंबर खत्म नहीं हो रहा। அஹ், 3 வருஷத்துக்கு மேல போய் கொட்டிட்டே இருக்கணும் தினமும். 3 साल से ऊपर लग जाएंगे अगर वो हजारों का परेशानी को இப்படி தினமும் ஆண்ட சமத்துல இப்படி குப்பையை கொட்டிட்டே இருந்தா எனக்கு தேசத்தை காப்பாத்துறது? और ऐसे ही लेके आके हम कूड़ा करकट लेके आके परमेश्वर के सम्मुख रखते रहेंगे तो कब हम देश के लिए प्रार्थना करेंगे। அந்த புத்திமான் தான் சொல்றான், நீ தேவ சமூகத்துக்கு போகும்போது துணிகரமாய் உன் வார்த்தை எதுவும் சொல்லாத, நீ சுருக்கமாக இருக்க வேண்டும் உன் வார்த்தை என்று அவன் சொல்றான். और वो बुद्धिमान व्यक्ति भी यही कहता है कि जब भी आप परमेश्वर के सम्मुख जाओ तो वचन लेके जाइए, हर चीज लेके मत जाइए। உன் வார்த்தை சுருக்கமாய் और இருப்பதாக. आपका जो वचन है वो स्पष्ट होना चाहिए। ஆமென். அவன் தேவ சமூகத்துக்கு போகும்போது जब वो परमेश्वर के सम्मुख जाता है அவன் சொல்றான், वो बोलता है, கர்த்தாவே परमेश्वर நீங்க வாக்கினால நீங்க சொன்னீங்க, आप वचन से बोलते हैं, உம்முடைய கரத்தினால் நீங்க நிறைவேற்றினீங்க, आप अपने हाथ से मुझे भरेंगे। உம்முடைய வாக்கினால சொன்ன வார்த்தையை உம்முடைய கரத்தினால் நீ நிறைவேற்றினீங்கன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். और आपने जो मुझे वचन दिया कि आपके हाथों से आप सारा चीज पूरा करेंगे। சாலமோன் கூட தேவனுடைய வார்த்தை தான் பேசுகிறார். सालमोन भी परमेश्वर का वचन ही बात करते हैं। ஆமென். आमेन। அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். इसीलिए परमेश्वर ने उनको आशीषित करा। கண்டை குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போய் நம்ம கொட்டுறதுக்கான தேவ சமூகம் கிடையாது. दुनिया भर का कूड़ा लेके आके हम परमेश्वर के सम्मुख रख देते हैं। 8 மாசம் சங்கீதம் 138 2ஆம் வசனம். हम लेंगे भजन संगीता 138 138। हरण 38:2 उसका दूसरा वचन। भजन संहिता 138 उसका दूसरा। मैं तेरे पवित्र मंदिर की ओर दंडवत करूंगा और तेरी करुणा और सच्चाई के कारण तेरे नाम का धन्यवाद करूंगा, क्योंकि तूने अपने वचन को अपने बड़े नाम से अधिक महत्व दिया है। ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் முதலிடம் கொடுக்கிறா? परमेश्वर के वचन को पहली जगह कौन देता है? வசனம் படிச்சீங்களா சொல்லுங்க. और अभी आपने वचन पढ़ा है तो आप बताइए प्लीज। ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்போது परमेश्वर यीशु मसीह ही जब परमेश्वर के वचन को सबसे पहली जगह देते हैं। நீங்களும் நானும் முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் अगर हम और आप नहीं देते हैं நமக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. हमारे को कोई प्रयोजन नहीं है। ஆண்டவர் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறார். परमेश्वर वचन को पहला जगह देते हैं। ஆண்டோடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பது ரொம்ப 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 முக்கியம். और परमेश्वर के वचन को पहली जगह देना बहुत बहुत ज्यादा जरूरी है। ஆமென். ஆமென். வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. वचन को पहली जगह देके देखिए। வார்த்தைக்கு நீங்க முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். और जब आप वचन को पहली जगह देंगे तो परमेश्वर आपको ऊंचा करेगा। 8 வாசிக்கலாம். हम लेके पढ़ेंगे ஏசாயா சாப்டர் यशायाह की किताब 43:26 43 और उसका 26वां वचन। मुझे स्मरण करो, हम आपस में विवाद करें, तू अपनी बात का वर्णन कर जिससे तू निर्दोष ठहरे। 43:2 43:26 sorry 26 26 நான் ஒருவரோடு வழக்காடும்படி நீ எனக்கு நினைப்பூட்டு. मुझे स्मरण करो, हम आपस में विवाद करें, तू अपनी बात का वर्णन कर जिससे तू निर्दोष ठहरे। கர்த்தர் சொல்றாரு,
परमेश्वर कहते हैं, செபிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டோட நம்ம பேசுறதுக்காக போறோம். और जब हम प्रार्थना करने जाते हैं तो हम परमेश्वर से बात करने जाते हैं, அப்ப ஆண்டவர் சொல்ற தேவனுடைய வார்த்தை எனக்கு நினைப்பு விட்டு இந்த ஆண்டவர் சொல்றார். और उस समय परमेश्वर कहते हैं कि परमेश्वर का वचन मुझे याद दिलाओ। கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க எப்பெல்லாம் நீங்க போறீங்களோ, जब भी आप परमेश्वर के सम्मुख जाओ, கர்த்தருடைய வார்த்தை நினைப்பூட்டுங்க. நீங்க परमेश्वर के वचन जो आपके लिए दिया गया है उसको याद दिलाइए। எல்லாத்துக்குமே பைபிள்ல வசனம் இருக்குது. और हर चीज के लिए बाइबल के अंदर वचन है। உனக்கு உடம்பு சரியில்லையா? और आपकी अगर तबीयत खराब है, உனக்கு வேலை இல்லையா? अगर आपके पास नौकरी नहीं है, உனக்கு திருமணம் ஆகவில்லையா? आपकी शादी नहीं हो रही है, உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையா? आपके बच्चा नहीं हो रहा है, உனக்கு இன்னும் பிசினஸ்ல உயர்வே இல்லையா? और आपको बिजनेस में ऊंचाई नहीं आ रही है, அதற்கான வசனத்தை நம்ம தேடணும். उसके लिए हमें वचन को ढूंढना चाहिए। வசனத்தை முதலிடம் கொடுக்க வேண்டும். वचन को आपको पहली जगह देनी चाहिए, அந்த வசனத்தை எடுத்து தேவ சமூகத்துல போய் வழக்காட வேண்டும். और उस वचन को परमेश्वर के सम्मुख जाके बोना चाहिए, அவர் நினைப்பூட்ட வேண்டும். और उनको याद दिलाना चाहिए। ஆண்டவரே வார்த்தை இப்படி சொல்லுகிறது, परमेश्वर वचन ऐसा कहता है, ஆண்டவரே வார்த்தை இப்படி சொல்லுகிறது, परमेश्वर वचन ऐसा बोलता है, நீங்க செய்யுங்க எனக்கு. आप मेरे लिए करिए। சில நேரங்களில் ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். और कुछ समय ऐसा होता है कि जैसे ही हम प्रार्थना करते हैं सेम टाइम हमें उत्तर मिलता है, சில நேரம் சில காரணங்களை நிமித்தமாக உங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் லேட்டா வரலாம். और कुछ कारणों के वजह से आपके प्रार्थना का जवाब जो है वो थोड़ा लेट आता है। என்ன காரியமா இருந்தாலும் कोई भी कार्य हो, நீங்க வச்சிருக்கிற வார்த்தையை விடவே விடாதீங்க. और जो आपके पास वचन है उस वचन को आप छोड़िए मत। உங்களுடைய காரியம் நிறைவேற வரைக்கும், और जब तक वो आपका कार्य जो पूर्ण नहीं हो जाता, அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு அப்படியே தொங்குங்க. और उस वचन को पकड़कर ऐसे लटक जाइए। ஆமென். आमेन। நிச்சயமா ஒரு நாள் நிறைவேறும். और कभी ना कभी पूरा होगा। நம்ம போன வாரம் தான் நம்ம பார்த்தோம், ஒரு ஏழை விதவை வந்து ஒரு தேவனுடைய மனுஷனை மதிக்காத, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன் ஒரு மனுஷன் இருந்தான். और हम पिछले हफ्ते ही हमने देखा कि जो एक गरीब विधवा, अधर्मी न्याय, ஒரு மனுஷன் இருந்தா. और एक ऐसा व्यक्ति था। அப்ப இந்த அம்மா போய் தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சு, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. और ये जो है स्त्री जाकर उनको परेशान करती थी कि मेरा न्याय करिए, मेरा न्याय करिए। ஆனால் ஒரு நாள் நமக்கு நியாயம் கிடைக்கலையா? लेकिन एक दिन उनको न्याय मिला या नहीं मिला? கிடைச்சிச்சு. मिला। அதே போலதான் उसी तरीके से உன்னுடைய பிரச்சனைக்கான வசனத்தை நீ எடுத்து தேவ சமூகத்துக்கு கொண்டு போய், और आपके परेशानी का जो वचन है उस वचन को लेकर அது நிறைவேற வரைக்கும், जब तक वो पूरा नहीं हो जाता, அதை பிடிச்சுக்கொண்டு தொங்கவே வேண்டும், அதை விடவே கூடாது. और जब तक वो पूरा नहीं हो जाता उसको पकड़कर आप लटक कर मांगते रहिए। இன்னைக்கு இல்ல, आज नहीं, நாளைக்கு இல்ல, कल नहीं, ஒரு மாசம் கழிச்சு, एक महीने में नहीं, ஒரு வருஷம் கழிச்சு, एक साल बाद नहीं, எப்ப உனக்கு நிறைவேறுதோ, जब आपका वो पूरा होता है, அந்த வசனத்தை பிடிச்சுக்கொண்டு தொங்கிக் கொண்டே இருங்க. जब तक वो पूरा नहीं होता उस वचन को लेके आप लटकते रहिए जब तक पूरा नहीं होता है। நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். जरूर एक दिन पूरा होगा, வசனம் பொய் சொல்லாது, क्योंकि वचन झूठ नहीं बोलता, கர்த்தர் மாறாதவர். और परमेश्वर कभी बदलता नहीं है। நீ வசனத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துல நீ வழக்காடும் போது, जब आप वचन को लेकर परमेश्वर के सम्मुख बोते हैं, நீ அவருக்கு நினைப்பூட்டும் போது, जब आपको वो आप उनको याद दिलाते हैं, கர்த்தர் நிச்சயமா மனம் இறங்குவார். जब परमेश्वर का मन उतरेगा। வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். वचन को पहला स्थान दीजिए। ஆமென். आमेन। திருப்பி அந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். हम दोबारा वचन लेंगे। यशायाह 43:26 43 का 26। मुझे स्मरण करो, हम आपस में विवाद करें, तू अपनी बात का वर्णन कर जिससे तू निर्दोष ठहरे। நீதிமான் என்பது கர்த்தருடைய சமூகத்துல கரெக்ட்டா நிக்கிறவங்க தான் நீதிமான். धर्मी व्यक्ति वो होता है जो परमेश्वर के सम्मुख सही रूप से खड़ा होता है। கர்த்தருடைய சமூகத்துல தன்னை நிமிர்ந்து தைரியமாக நிற்கக்கூடிய மனுஷன் தான் நீதிமான். परमेश्वर के सम्मुख सर उठाकर और अच्छे से सामने खड़े होने वाला व्यक्ति होता है धर्मी व्यक्ति।
கர்த்தரோட சமூகத்துல யார் நீதிமான் நிக்க முடியும்? परमेश्वर के सम्मुख कौन धर्मी व्यक्ति खड़ा हो पाएगा? யாருடைய வாயில வார்த்தை இருக்குதோ, जिसके मुख के अंदर वचन है, किसी का मुंह में वचन है, किसी के मुंह में वचन है, அவங்க தான் தேவ சமூகத்துல தைரியமாக நீதிமான் நிக்க முடியும். वही है जो परमेश्वर के सामने खड़ा हो पाएगा। தேவ சமூகத்துல நிக்கிறது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. परमेश्वर के सम्मुख खड़ा होना कोई आसान बात नहीं है। எல்லா குப்பை எடுத்துக்கொண்டு போய் உங்களால நிக்கவே முடியாது. और सारा कूड़ा करकट उठाकर आप परमेश्वर के सामने खड़े ही नहीं हो அந்த सकते। குப்பைக்கு பதிலே வராது. और उस कूड़े का कोई जवाब नहीं आएगा। நீ நீதிமானாக இருந்தால், अगर आप धर्मी व्यक्ति हैं உன் வாயில தேவனுடைய வார்த்தை இருந்தால், और आपके मुंह के अंदर परमेश्वर का वचन है, தேவனுடைய சமூகத்துல நீ தைரியமா நிக்க முடியும். और आप तभी परमेश्वर के सम्मुख धैर्य के साथ खड़े हो पाएंगे। ஆமென். आमेन। அப்படி நிக்கும்போது और जब आप ऐसे खड़े होते हैं நிச்சயமாக உனக்கு பதில் வரும். और जरूर आपको उत्तर मिलेगा, ஏன்னா அவர் பதில் கொடுக்கிற தேவன். क्योंकि वो उत्तर देने वाला परमेश्वर பதில் है। அவருக்கு தான் இருக்குது. क्योंकि उत्तर उन्हीं के पास है। உன் பிரச்சனைக்கெல்லாம் பதில் வசனத்துக்குள்ள தான் இருக்குது. जितने भी आपकी परेशानी है, सारे परेशानियों का उत्तर बाइबल के अंदर ही है। அதற்கான வசனத்தை நீ எடுத்துக்கொண்டு और वो वचन, जो भी आपकी परेशानी है, वो वचन आप लेकर தைரியமாய் धैर्य के साथ ஆண்டவர் சமூகத்துல நிக்கும்போது परमेश्वर के सामने खड़े होते हैं। வசனத்தை கோட் பண்ணி தேவனிட நீங்க வழக்காட வேண்டும். और जब हम वचन को कोट करके हम वचन को बोते हैं அவருக்கு நினைப்பூட்ட வேண்டும். और आप याद दिलाते हैं, ஆமென். நீ என்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியவே தெரியும். और आप क्या परेशानी में हैं परमेश्वर जानता है। அவர் உன்னை எதிர்பார்ப்பது, और वो जो चाहता है, நீ அதற்கான வசனத்தை எடுத்து என் கூட வந்து நீ நினைப்பூட்டுகிறியான்னு आप उसके लिए वो वचन लेके जाइए। இந்த காலை வேளையில और इस सुबह के समय இங்க உட்கார்ந்து இருக்கிற यहाँ पर बैठे हुए, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். यहाँ पे बैठे हुए लोगों को हजारों परेशानियां हो सकती हैं। இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு और उन सारे परेशानियों से आपको छुड़ाने वाला, ஆண்டவர் தயாரா இருக்கிறார். छुड़ाने के लिए परमेश्वर तैयार हैं। ஆனால் ஆண்டவர்ட்ட எதிர்பார்க்க என்ன தெரியுமா? परमेश्वर लेकिन आपसे क्या चाहता है, आपको पता है? உன்கிட்ட வார்த்தை இருக்கா? आपके पास वचन है, என்கிட்ட பதில் இருக்கு. मेरे पास उत्तर है। உன்கிட்ட வார்த்தை இருக்கா? आपके पास वचन है। நீ நடக்கும்போது आप जब चलते हैं, உன்கிட்ட வார்த்தை இருக்குதா? आपके पास वचन है। நீ தூங்கும்போது जब आप सोते हैं, உன்கிட்ட வார்த்தை இருக்குதா? आपके पास वचन है। நீ தூங்கி எந்திரிக்கும்போது உன்கிட்ட வார்த்தை இருக்குதா? जब आप सो के उठते हैं, आपके पास वचन है। சாப்பிடும்போது தேவனுடைய வார்த்தை உன்கிட்ட இருக்குதா? जब आप खाना खाते हैं, तब परमेश्वर का वचन है आपके पास। வேலைக்கு போகும்போது உன்கிட்ட வார்த்தை இருக்குதா? जब आप काम पर जाते हैं, आपके पास वचन है। மார்க்கெட் போகும்போது தேவனுடைய வார்த்தை உன்கிட்ட இருக்குதா? जब आप मार्केट में जाते हैं तो वचन है। வண்டி ஓட்டும்போது தேவனுடைய வார்த்தை இருக்குதா? जब आप गाड़ी चलाते हैं तब वचन है आपके पास। கர்த்தர் எதிர்பார்ப்பது உன்கிட்ட எதிர்ப்பது என்கிட்ட பதிலுக்கு உன்கிட்ட வார்த்தை இருக்குதா? मेरे पास उत्तर है, तेरे पास वचन है। ஆமென். आमेन। கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாரா? परमेश्वर ही हमें आशीषित करेगा। ஆமென்.